وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قال إني أعلم ما لا تعلمون وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم நபியே, இன்னும் இறைவன் வானவர்களை நோக்கி, நிச்சயமாக நான் பூமியில் என் பிரதிநிதியை கலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள், இறைவா, அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா நீ அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினார். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக் காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றார். அவர்கள், இறைவா, நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர வேறு யாரொன்றையும் நாங்கள் அறியோம். நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகம் மிக்கோன் என கூறினார்கள். ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னார். அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினார். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி, ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன், இப்லீஸ், மறுத்தான், ஆணவமும் கொண்டான்.
இன்னும் அவன் நிராகரிப்பவர்களை சார்ந்தவனாகிவிட்டான். மேலும் நாம், ஆதமே, நீரும் உம் மனைவியும் இச்சுவனபதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பும் வளமானவற்றையெல்லாம் விரும்பிய இடங்களில் உண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை நெருங்கவும் வேண்டாம். அப்படி செய்வீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் இன்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். இதன் பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி தவறச் செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த நிலையிலிருந்து வெளியேறுமாறு செய்தான். இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள். உங்களில் ஒருவருக்கொருவர் பகைவராக இருப்பீர்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை தேட்டத்துக்கு உரிய தலமாகவும் இருக்கும் என்று கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்த சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தார். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான்.